நம்முடைய வாய் நகைப்பினால். எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பேன். எப்பொழுது? தேவனோடு இருக்கும்போது, தேவனோடு மிங்கிலா இருக்கும்போது. ஆமே. உங்க பிரச்சனையை மாத்தும் பொழுது, பிரச்சனை மாறலங்கிறீங்கல்ல, அவர் கூட இருக்கிறாருங்க. பாதுகாத்தனாலதான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. உயிரோட இன்னைக்கு உட்கார்ந்து கேட்டு இருக்காங்க. அவர் பாதுகாத்து. இதுவே பெரிய அதிசயமே. இதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு. அப்புறம் ஏன் சோகமா இருக்கீங்க? அதான் கேட்கல இந்த காலையில. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சொல்லி. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், உங்க வாய், நம்முடைய வாய் நகைப்பினாலும், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஆனந்த சத்தத்தினால் துதிக்கிறீங்களே, அப்பதான் சந்தோஷமே வருங்க. உங்க நாவு துதிக்கும் பொழுது அந்த ஆனந்த சந்தோஷம். கர்த்தருக்கு ஆண்டவரே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி, ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி. நீ காலையில மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, அந்த மழையை நிறுத்தி என்ன ஆராதனை கொண்டு வந்தீங்க, நன்றி ஆண்டவரே. உனக்காக செய்து தந்த கர்த்தர், இயற்கை சூழ்நிலைகளை உனக்காக மாற்றுகிற தேவன். அப்படிதானே நம்முடைய ஆண்டவர். ஆமே. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செஞ்சு இருக்கிறார். இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்காக செய்ய போறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்கள். எல்லாம் பார்த்து பேசுற அளவுக்கு ஆண்டவர் உன்னை வாழ்க்கையை நடத்த போறார். எல்லாம் பேச போறாங்க. இனிமே உன்னை பத்தி பேச போறாங்க. இப்படி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. கடவுள் அப்போடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆமே ஆமே, உயிரோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுவாங்க, உன் கடவுள் தான், நீ கும்பிடுற சாமி தான் உண்மையான சாமி. ஆமே. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிற, சந்தோஷமா இருக்கு அப்படிங்க. இன்னும் செய்ய போறாருங்க, இதுக்கு மேலேயும் செய்ய போறாரு. பெரிய காரியங்களை செய்திருக்கிறதுக்காக மகிழ்ச்சியா இருக்க, சந்தோஷமா இருக்குங்க. இதுக்கு மேலேயும் செய்ய போறான். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். தெற்கத்தி வெள்ளங்களை அடிச்சுட்டு வருதா ஆத்துல, அப்படியே ஆர்வம். ஏன்னா எப்படி வரும்? வெள்ளம் வந்துச்சுன்னா அடிச்சு மரங்கிற கல்லு பெரிய பாறைகளை தூக்கிட்டு வந்துடும். அப்படியே அந்த மாதிரி உன் சிறையிருப்ப ஆண்டவர் தூக்கி எடுக்கிறான், அடிச்சுட்டு வருது. அப்படியே அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருங்க. அது காலியா இருங்க. ஆமே. நிரம்புனா நிரம்பும், காலினா காலிதான். அல்லேலூயா. ஆமே. எங்கள் சிறையிருப்பை திருப்பும், கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோட இருப்பார். சர்ச்சுக்குள்ள வர்ற வரைக்கும் எப்படின்னு தெரியாது, தேவனுடைய வார்த்தை வந்துருச்சு, கண்ணீரோட உள்ள வந்தீங்க. ஆமே. இந்த வசனம் உங்களை கம்பீரத்தோட கொண்டு போகும். அப்படியே வார்த்தை உங்களை கம்பீரமா மாத்தி இதுதாங்க தேவனுடைய வல்லமை. வார்த்தையினால இந்த உலக அண்ட சராசரி அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி பேஸ் போட்டு நிறுத்திருக்கு, அசையாதபடி, பூச்சக்கரம் அசையாதபடி. ஆமே. உன் வாழ்க்கை அதே மாதிரி தான், கம்பீரத்தோடு அறுப்பாரு. கொண்டு போறதுதான் உன் வேலை. அறுக்கிறதுனா என்னது? விளைய வைக்கிறதுலாம் அவரு. விளைய செய்கிற தேவனால எல்லாம் கூட விளைஞ்சிருச்சு, எடுத்துட்டு போறதுதான் ஒண்ணு. கம்பீரத்தோடு அறுப்பார். பிரச்சனையை அறுக்கிறது தான் உன் வேலை. ஆத்துமாக்களை அறுக்கிறது தான் உன் வேலை. ஆமே. அல்லேலூயா. கம்பீரத்தோடு இருப்பார். அள்ளித்தூவும் விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அள்ளித்தூவம் காட்டுல அன்னைக்கு என்ன செய்வான்? பயிரை விதைக்கிறவன் என்ன செய்வான்? மூட்டையை தூக்கிட்டு வருவான். இன்னும் வரப்ப வெட்டி, அதை வெட்டி, தண்ணி ஊத்தி, நாத்து நட்டு, அதை பண்ணி, விதைய தூவி, அதுக்கப்புறம் நாத்து வந்து அதை பிடிங்கி, அதுக்கு ஒரு 100 பேர் வச்சு வேலை வாங்கி, அதுக்கப்புறம் அது விளைஞ்சி கொண்டு போறது மட்டும்தான் உன் வேலை. இத்தனை வேலையை கர்த்தர் செஞ்சு செய்யறாங்க உன் வாழ்க்கையில. அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பும். கடைசியில் ஏதாவது ஆசீர்வாதம், கம்பீரம். கம்பீரம்னா நெஞ்ச நிமித்திக்கிட்டு இருக்குதுங்க. தேவனுடைய பிள்ளைங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ஆமே. ஆசீர்வாதத்தை அறுத்து கொண்டு போறது. எத்தனை நேரத்தை கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பீங்க. எடுத்துட்டு போங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு சந்தோஷம், சமாதானத்தை எடுத்துட்டு போங்கிறார். தேவனே எடுத்துட்டு போங்கிறார். அவருடைய வார்த்தை தாங்க. இந்த வார்த்தையை மட்டும் வச்சு 6 நாள் நீங்க ஓடுங்க. ஆமே.
இந்த விசுவாசத்தோட ஓடுங்க, ஜெபத்தோட ஓடுங்க. ஆமென். கர்த்தரை க்ளோஸா வச்சுக்கிட்டு ஓடுங்க. அல்லேலூயா. முன்னாக வச்சுக்கிட்டு ஓடுங்க. பிரச்சனைக்கு பயந்துறாதீங்க. ஆமென். பிரச்சனைக்கு எந்த இடத்துல நீங்க பயப்படுறீங்களோ அந்த இடத்துல கர்த்தரை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறோம்னு அர்த்தம். ஆமென். ஆனா சொல்றாரு பாருங்க, இங்க அறுத்து கொண்டு அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்புவோம். நீங்க எப்பயுமே நெஞ்ச நிமித்திக்கிட்டு இருக்கிற ஆளுங்க, குனிஞ்சிக்கிட்டு இருக்க ஆளுங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க ஆளு, ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிற ஆளு, கம்பீரமான அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிறார். ராஜாவோட பிள்ளை எப்படி இருக்கும்? பயந்துகிட்டு இருப்பான ஏதாவது பிரச்சனையை பார்த்து. ராஜாவின் ஜெய கம்பீரம் உன் மேல இருக்கு. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்க மேல இருக்குங்கிற. அல்லேலூயா. உங்க மேல இருக்கு அந்த அபிஷேகம். ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you. நன்றி 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 நன்றி. ஓ thank you அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஜெய கம்பீரம், ஜெய கம்பீரம். ஆமென். அறுக்கிற ஜெய கம்பீரம், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு ஜெய கம்பீரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் இன்னைக்கு தனியா போறது இல்ல, அத்தனையும் நீங்க கொடுக்கிற வார்த்தை அத்தனையும் எடுத்துக்கொண்டு போறேன் ஆண்டவரே. ஆமென். பிரச்சனைகளை எந்த இடத்துலயும் விட்டுட்டு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போறேன். ஆமென். அற்புதங்களை எடுத்துக்கொண்டு போகிறேன். உங்களையே எடுத்துக்கிட்டு போறேன் ஆண்டவரே. உங்க வார்த்தையை எடுத்துக்கிட்டு கொண்டு போறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தை ஜீவன், அந்த வார்த்தை அரண், என்னை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பு அந்த வார்த்தை ஆண்டவரே. ஓ நான் எதற்கும் பயப்படேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஓ ரேகே ரேதே ரேபா லாபா லாபா. எல்லாரும் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி நன்றின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி. எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இனிமேல் செய்வேங்கிறார், இனிமேல் தப்புவிப்பேன், தாங்குவேன், ஏற்றுவேன், சுமப்பேங்கிறார். நன்றி நன்றி நன்றி. அப்படியே எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று கர்த்தருக்கு கண்களை மூடி நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. அப்பா அப்பா எப்படி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு பாருங்க. எத்தனை காரியங்களை ஆமென். தெற்கத்தி வெள்ளங்களை போட்டு நம்மளை சிறையில் போய் திருப்பி இருக்கிறார். ஆமென். கனவு கண்ட மாதிரி இந்த வருஷத்துல கொண்டாந்து விட்டு இருக்கிறாரு. அத்தனை பிரச்சனையை கர்த்தர் நம்மளுக்காக மாத்தி இருக்காரு. ஏசப்பா நம்மளுக்காக மாத்தி இருக்கிறார். மாத்திர தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். இனிமேல் வருகிற போற பிரச்சனைய ஆமென் அடிச்சு ஓட விடுற தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஓ தலைகளாய் மாத்துற தேவனுக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. கோடான கோடி நன்றி 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 நன்றி. நன்றியுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கிறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே கேளுங்க. ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில, துதிக்கிற மாற்றம், ஜெபிக்கிற மாற்றம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு மாற்றம் என் வாழ்க்கைக்குள்ள வரணும் ஆண்டவரே. உங்களுக்கு முதலிடம். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுகிறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. ஓ ரகா லவா ரவா. ஒரு நாள் உலகத்தை தேடிக்கிட்டு இருந்தேன், உலக நீதியின் பின்னால் ஓடிக்கிட்டு இருந்தேன், அநீதியின் பின்னால் ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீதி எனக்கு கிடைச்சிருச்சு. நான் இன்னையிலிருந்து முதலிடம் கொடுப்பேன் ஆண்டவரே. முதலாவது உமக்கு முதலிடம், உமக்கு முதலிடம், உமக்கு முதலிடம் கொடுக்கிறவன எந்த இதுமே அசைக்க முடியாது. ஆமென். சீயோன் பர்வதங்களை சுற்றி இருக்கிற மலைகளை போல இன்னைக்கு இருக்கிறீங்க. என் கூட இருக்கிறீங்க, என் கூட வாழ்றீங்க ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you. Yes God, yes.
செய்து கொண்டிருக்கிறோம். அந்த எஜமானுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஜீவனோடு இருக்க அந்த ஜீவ பலிக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்துட்டாவே சந்தோஷம் தான். அவர் வந்துட்டாவே அர்ப்பணிப்பு. ஆமென்.
தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்கப்போம்.